தனது ஹோட்டலில் உதவி மேலாளராக இருந்தவரின் மகள் ஜீவஜோதி மீது ஆசைப்பட்டார். தோசை அரசனாக இருந்தாலும் ஆசையில் அவர் வீழ்ந்த கதை. தமிழக உணவகங்களின் பெரும் பெயர் எடுத்தவர் நம்ம சரவணபவன் அண்ணாச்சி. அதன் உரிமையாளர் பி. ராஜகோபாலையா. ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2019 அன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். தோசை அரசனாக இருந்தாலும் ஆசையில் அவர் வீழ்ந்த கதை. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதை சொல்றதுக்கு தான் இப்ப அவரோட வரலாறை எடுக்கிறோம். 1947 தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டம், அதுல தூத்துக்குடியில பொன்னடி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தார். இவர் வழக்கம் போல பெரிய பணபலம்லாம் இல்ல, ஒரு சாதாரண விவசாய குடும்பம். பெரிய கல்வியும் கிடைக்கல அவருக்கு. ஆனா கடுமையான உழைப்பு அவர்கிட்ட இயல்பாவே இருந்தது. அந்த வியாபார உத்தின்னு சொல்றது அவர் ரத்தத்திலே ஊறிடுச்சுன்னு சொல்லலாம். 1973 பிழைப்புக்காக சென்னைக்கு வரார். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இவரையும் வாழ வைத்ததுன்னு சொல்லலாம். யார்கிட்டையும் அவர் போய் கை நீட்டி வேலை செய்யல. சொந்தமா ஒரு மளிகை கடை போட்டார். 1981 வரை அவர் ஒரு சாதாரண மளிகை கடை வியாபாரி. KK நகர்ல தான் அவர் கடை இருந்தது. அப்ப சென்னையின் வளர்ச்சி அபாரமா இருந்த காலகட்டம். பல மாவட்ட மக்கள், மாநில மக்கள் வந்து போகும் ஒரு மெயினான இடமா மாறிடுச்சு. சென்னைக்கு வந்தவங்க எல்லாம் வேலை கிடைச்சிச்சு, ஆனா நல்ல சாப்பாடு கிடைக்கல. இத பலரும் சொல்றத நம்ம அண்ணாச்சி கேட்டார். ஒரு நல்ல தலவாழை இலையில் தரமான அரிசி சாதம், மணக்கும் சாம்பார், செரிக்கும் ரசம், தரமான தயிர், அருமையான கூட்டு, ஒரு பொரியல், இப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம மளிகை கடை அண்ணாச்சிக்கு தோணுது. அப்பதான் KK நகர்ல ஒரு ஹோட்டல் தொடங்குறாரு. அது விஸ்வரூபம் எடுத்து தென்னிந்தியாவில் தொடங்கி உலகம் முழுவதும் ஆளும் சரவணபவனா கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. சென்னையில ஒரு உணவகம் தொடங்கினாரு. தொடர்ந்து அது பத்தல அப்படிங்கறதால அடுத்த சில ஆண்டுகளிலேயே சென்னையில் தன் சாம்ராஜ்யத்தை பரப்ப தொடங்கினாரு நம்ம அண்ணாச்சி. சரவணபவன் சாம்ராஜ்யம் வியாபாரத்தில் உலகெங்கிலும் கொடிகட்டி பறந்தது. சைவ உணவகங்களில் பெஸ்ட் அப்படின்னா நம்ம சரவணபவனை தான் இன்றும் கை காட்டுறோம். உலக நாடுகளில் சுமார் 43 நகரங்கள்ல இவங்க கடை போட்டாங்க. சரவணபவன் இதன் பெருமைக்குரிய அண்ணாச்சி ராஜகோபால் அவர்கள் கடந்த சுமார் 26 ஆண்டுகளுக்கு முன் தொழில்ல ஒரு சின்ன சர்க்கிள் வருது. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, தன்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஜோசியக்கார்கிட்ட கேக்குறாரு. ஏற்கனவே 2 மனைவிகள் உள்ள அண்ணாச்சிக்கு 3வது திருமணம் செய்தால் மட்டும்தான் இந்த சர்க்கிள்ல இருந்து தப்ப முடியும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னதை நம்பினாரு அண்ணாச்சி. வயசு 48 ஆயிடுச்சு. இப்பவே அவருக்கு யார் பெண் தர முன் வருவாங்க? அதனால தனது ஹோட்டலில் உதவி மேலாளராக இருந்தவரின் மகள் ஜீவஜோதி மீது ஆசைப்பட்டார். ஆனா ஜீவஜோதியோ தனது தந்தை வயதுடைய ஒருவரை திருமணம் செய்ய ஒத்துக்கல. எல்லாரும் சொல்றது தானே. ஏன்னா ஜீவஜோதி ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிட்டு இருந்தாங்க, பிரின்சஸ் சாந்தகுமார். அவரையே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இது நம்ம அண்ணாச்சியால தாங்க முடியல, ஏத்துக்கவும் முடியல. பணத்தை விட்டு எறிஞ்சா எந்த பொண்ணும் கட்டிலுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு அண்ணாச்சி. தனக்கு சொந்தம் இல்லாத பொண்ணு யாருக்குமே இருக்கக்கூடாது இந்த உலகத்திலேயே. அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இருக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அண்ணாச்சி. தொடர்ந்து அவரோட கணவரை மிரட்டிட்டே இருந்தாரு. எதுக்கும் அவங்க பணியில. 2001 அவங்க கணவரை கடத்திட்டு போய் மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டுட்டாங்கன்னு கேஸ் இருக்கு. அது விவரம் அவ்வளோ தேவையில்லை. அத அண்ணாச்சி மேல அதற்கு வழக்கும் வந்துருது. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு வசனத்திற்கு எடுத்துக்காட்டு நம்ம அண்ணாச்சி தான் சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் அடிமட்டத்திலிருந்து பிரமிக்கத்தக்க வளர்ச்சி. அண்ணாச்சி ராஜகோபாலின் வளர்ச்சி பணம் கொட்டி கிடந்ததால செல்வாக்கு குவிந்து கிடந்தது. அப்புறம் என்ன, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாம மொத்த வாழ்க்கையும் சபலத்தால பேராசையால தொலைஞ்சே போயிடுச்சு. மண்ணாசை பெண்ணாசை இரண்டுமே மனிதனை மானம் மரியாதையை இழக்க வைக்கும். அதற்கு உதாரணம் தான் இவரோட கதை.
முடிவில் அவரையே அழிச்சிடுச்சு. அண்ணாச்சி அவரோட ஊழியர் சாந்தகுமார் கொலைக்கு முக்கியமா இருந்தது அண்ணாச்சி தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கோர்ட்ல தீர்ப்பும் வந்தாச்சு. சாந்தகுமாரின் மனைவியான ஜீவஜோதியை பாலியல் துன்புறுத்தல் ஆகியவற்றுக்கும் உட்படுத்தினாரு அப்படின்னு 2009ஆம் ஆண்டு நம்ம அண்ணாச்சி மேல சென்னை உயர் நீதிமன்றத்துல ஆயுள் தண்டனை அவங்க கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சரவணபவன் உணவு சங்கிலி அந்த பிராண்டோட மதிப்பு சரிய தொடங்கிடுச்சு. இந்த வழக்கில் ராஜகோபால் ஐயா அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டார். அதே நேரத்துல அவரது வழக்கு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எதுவாயினும் அவரது சிறை தண்டனையை ஆயுள் தண்டனையாக உயர்த்தி கீழ் நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்து ஒரு தீர்ப்பை வழங்கினுச்சு. அண்ணாச்சி கொலை தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை ஆகியவற்றை இந்திய உச்ச நீதிமன்றம் 2019 மார்ச் 29ஆம் தேதி அன்று உறுதி செஞ்சிச்சு. உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அண்ணாச்சி ஜூலை 7ஆம் தேதி 2019ற்குள் அதிகாரிகளிடம் சரணடைய வேண்டும். மேலும் மீதமுள்ள நாட்கள் சிறையில் கழிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அண்ணாச்சி ஜூலை 9ஆம் தேதி 2019 அன்று அதிகாரிகளிடம் சரணடைஞ்சார். மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீனை நீடிக்குமாறு அவரது ஆலோசகர் கெஞ்சினாங்க. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிடுச்சு. மேலும் அண்ணாச்சிக்கு உடனடியா சரணடையணும் அப்படின்ற உத்தரவு போட்டது. அண்ணாச்சி சரணடைவதில் விலக்கு வேணும்னு கேட்டாரு. அது அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருத்துவமனையில் இதற்கிடையில அண்ணாச்சி அனுமதிக்கப்படுறாரு. அப்ப இருந்த நாட்களை கம்பிக்கு பின்னாடி செலவழித்த நேரமா கருதணும் அப்படின்னு நீதிமன்றத்துல இவங்க கேக்குறாங்க. ஆனா நீதிமன்றம் அதையும் நிராகரிச்சிருச்சு. தங்களோட ஆயுள் தண்டனையை அனுபவிப்பதற்காக ஜூலை 9, 2019 அன்று அண்ணாச்சி சரணடைஞ்சாரு. நம்ம ராஜகோபால் அண்ணாச்சி ஜூலை 13, 2019 அன்று மாரடைப்பு ஏற்பட்டது. சிறை வார்டில் இருந்து சென்னையில் உள்ள விஜயா மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்குச்சு. அங்கு அவர் ஜூலை 18 அன்று 2019 காலமானார். இத்தனை சாம்ராஜ்யத்தையும் சேர்த்து வைத்தாலும் பெண்ணாசையால் அண்ணாச்சியின் உயிர் பிரிந்து வேதனையிலும் வேதனை. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இவரது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்திலிருந்து முன்னுக்கு வந்து அந்த பெண் ஆசையில எப்படி வீழ்ந்தாரு அப்படிங்கறது தான் உணர்த்துது. ஒழுக்கமா இருங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவரோட வரலாறு. அண்ணாச்சி புகழ் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். சரவணபவன் எப்படி தரமான உணவை தராங்களோ அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு முன்னேறினதெல்லாம் நினைச்சு ஹோட்டல் தொழில் தொடங்குறவங்க முன்னுக்குவாங்க.